ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசு வேலைவாய்ப்பு சேனல். ஸோ இன்றைக்கான நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ரெக்வயர்மெண்ட் போர்ட் ஆர்ஆர்பிலேருந்து லெவல் 1 பே ஸ்கிப்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, ஒரு ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு ஃபுல்லாக ரீச் ஆகாமல் இருக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கவர்மெண்ட் ஜாபை தேடி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, சில பேர் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு தேடிட்டு அவங்களுக்கு நம்மளுடைய வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரயில்வே ரெக்வயர்மெண்ட் போர்ட் ஆர்ஆர்பி சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் நோட்டிஃபிகேஷன் சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெக்வயர்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 பே லெவல் 1ல் பார்த்தீங்கன்னா ஆஃப் 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா அப்ளை ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 23/1/2025 தான் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டே ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். க்ளோசிங் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 22/2/2025. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வேக்கன்சிஸ் ஃபார் லெவல் 1 போஸ்ட். லெவல் 1 போஸ்ட்டுக்கான வேக்கன்சிஸ் என்ன போஸ்ட்டுடைய நேம் பார்த்தீங்கன்னா வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 ஆஃப் 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, இதுதான் போஸ்ட்டுடைய நேம். இதுக்கு எவ்வளோ சேலரி, இனிஷியல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,000 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 to 36 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 32,000 அப்ராக்சிமேட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதோடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா ஓகே அதான் ஃப்ரெண்ட்ஸ் 18 to 36 இயர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, என்சிஎல், இடபிள்யூஎஸ், இஎக்ஸ்எஸ்எம், சிசிஏஏ அண்ட் பிடபிள்யூடி. ஓகேங்களா, அவங்களுக்கு எல்லாருமே ரிசர்வேஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் எக்ஸப்ட் ஃபார் த ஃபீ கன்சலேஷன் கேட்டகரிஸ் மென்ஷன் இன் சீரியல் நம்பர் 2 அவுட் ஆஃப் 500 அமௌண்ட் ஆஃப் 400 ஷால் பி ரீஃபண்டட். ஓகேங்களா, 500 பார்த்தீங்கன்னா பே பண்ணணும், அதில் 400 ரீபே பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஆல் த கேண்டிடேட்ஸ். ஓகே, ஃபார் பிடபிள்யூபிடி அப்புறம் ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பிலாங்கிங் டு எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், இபிசி, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் காஸ்ட் இவங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 250 rupees. ஓகேங்களா, ஷால் பி ரீஃபண்டட். இது எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் 250 பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. மற்ற மேல் கேட்டகரிஸ் மற்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 500 ஃபீஸ். ஸோ அதில் 400 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ஆர்ஆர்பி அப்படின்னு மென்ஷன் பண்ணாலே வருமா ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த ஆர்ஆர்பி அண்ட் ரயில்வே எங்கெங்கே இருக்குது அதோடைய வெப்சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத், அஜ்மீர், பெங்களூர், போபால், புவனேஸ்வர், பிலாஸ்பூர், சண்டிகர், சென்னை, நெக்ஸ்ட்டு கோஹார்பூர், குவாதி, கல்கட்டா, மும்பை, பாட்னா, பிரயாக்ராஜ், ராஞ்சி, ரெச்சன்பாத். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு, அது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே நத்திங். ஓகேங்களா, எலிஜிபிலிட்டி will be based on details furnished by the candidates in the applicationல கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் candidates must keep their registered number and registered email ID active throughout the requirement process on as all communication with them by the SMS or email. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது எந்த மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கீங்களோ அது லாஸ்ட் வரைக்கும் ஆக்டிவாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அது மூலிமா தான் உங்களுக்கு எந்த ஒரு மெசேஜுமே அவங்க தெரியப்படுத்துவாங்க. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் ஆல். அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸியான ஒரு எக்ஸாம் தான், ஒரே ஒரு எக்ஸாம் தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு மட்டும்தான். ஓகேங்களா, ஃபீஸும் பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.